ஹே கைஸ், இப்போ நம்மளோட ஆப்ஷன் சீரிஸில் வந்து நம்ம இப்போ 4வது சாப்டர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள 3 சாப்டரில் வந்து நம்ம பேசிக்காக ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம், உங்களோட மார்க்கெட் வியூவை பொறுத்து, அதாவது மார்க்கெட் ஏற போதா இறங்க போதான்றதை பொறுத்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், அதை எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரியும். பட் அதில் வந்து ஆப்ஷனில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி முக்கியமான ஒரு சாப்டர் தான் இந்த சாப்டர். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணினஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதாவது மணினஸ்ன்ற கான்செப்டுக்குள்ள வந்து மொத்தம் 3 டாபிக் இருக்கும். ஒன்று வந்து இந்தி மணி, இன்னொன்று வந்து அத்தி மணி, அடுத்தது வந்து அவுட் ஆஃப் தி மணி. இப்போ நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்ற இதில் பார்க்குறப்போ வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஒவ்வொரு இதுலையும் கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றதுல நிறையா இருக்கும். இப்போ நிஃப்டியவே எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டியை வந்து 18,000 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து 16,000 கிட்டத்தட்ட 20,000 வரையா வந்து ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸ்க்கு இடையில வந்து அதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நிறையா இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் வந்து மணினஸ் ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து ஆப்ஷனில் ஒரு பையராக இருக்கீங்க, இல்லை ஒரு செல்லராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும், அதாவது இந்தி மணியில் சூஸ் பண்ணணுமா, இல்லை அத்தி மணியில் சூஸ் பண்ணணுமா, இல்லை அவுட் ஆஃப் த மணியில் சூஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்தி மணி, அத்தி மணி, அவுட் ஆஃப் த மணி இது மூணையும் வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது எப்படி பிரிச்சிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது மூணையுமே வந்து எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடியே ஒரு சாப்டரில் பார்த்த மாதிரி ஆப்ஷனில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு இருக்கும், அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூன்னு இருக்கும். இப்போ ஆப்ஷன் ப்ரீமியமே வந்து எப்படி இருக்கும்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கும். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இதை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனுக்குள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை பற்றி பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி இன்ட்ரின்சிக் வேல்யூவை பற்றி பார்க்குறப்போ ஒன்று பார்த்துருப்போம். அதாவது இப்போ ஒரு ஸ்பாட் ப்ரைஸ் நிஃப்டி வந்து ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குன்னா அதுக்கு கீழே உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள எல்லாமே வந்து அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்கும். அதாவது அந்த இதை வந்து நம்ம ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா அங்கே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா புட் ஆப்ஷனில் அந்த ஸ்பாட் ப்ரைஸ் நிஃப்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 17,800 இருக்குன்னா அதுக்கு மேலே 17,900, 18,000, 18,100 இந்த மாதிரி மேலே போக போக இருக்கிற எல்லா புட் ஆப்ஷனுமே வந்து அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்கும். ஏன்னா அந்த இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து ஸ்பாட் ப்ரைஸை வந்து மைனஸ் பண்ணோன்னா அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட கால் ஆப்ஷனுக்குள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூவை பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 17,850 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இதில் ஃபுல்லாக பார்த்தோம்னா 16,000 கிட்டத்தட்ட 20,000 வரையா வந்து இதுக்குள்ளே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இப்போ 17,850 வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கால் ஆப்ஷனில் 17,750 வந்து சூஸ் பண்ணுறேன். அதாவது 17,850 வந்து ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் சூஸ் பண்ணுறேன். அதோட ப்ரீமியம் வந்து இப்போ பார்த்தோன்னா 149 ருபீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ இதுக்கு எப்படி இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ள ப்ரீமியம் வந்து இப்போ 149 ருபீஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூக்குள்ள ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். கால் ஆப்ஷனுக்கு ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த 17,850 வந்து 17,750 வந்து மைனஸ் பண்ணோன்னா 100 கிடைக்கும். ஸோ இந்த 100 தான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ, இந்த ப்ரீமியமில் உள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ. இப்போ இதை வந்து ப்ரீமியம்ன்றது வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ ப்ரீமியம்ன்றது என்னென்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் சேர்ந்தது தான் வந்து ப்ரீமியம். இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூக்குள்ள ஃபார்முலா பார்த்தோம்னா ப்ரீமியமில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இதில் 149 100 மைனஸ் பண்ணோன்னா 49 ருபீஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம 100 ருபீஸ் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்குது, 49 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்தோன்னா இந்த 100 ருபீஸ்ன்றது தான் வந்து இதே இதில், அதாவது இந்த 17,850 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த 100 ருபீஸ் வந்து அங்கே அப்படியே இருக்கும். அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். மீதி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து அது வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம இந்தி மணி, அத்தி மணி, அவுட் ஆஃப் த மணியை புரிஞ்சுக்கிறதுக்காக இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ ஆப்ஷன் சைடில் வந்து கால் ஆப்ஷனுக்குள்ளதை பற்றி பார்த்தோன்னா இந்த இதில் இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 17,850. ஸோ வந்து எங்கே அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த இதுதான் வந்து அத்தி மணின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல வந்து கரெக்டாக அத்தி மணியில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கரெக்டாக 0வில் இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு 17,850 கீழே, அதாவது எங்கெல்லாம் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் வந்து இந்தி மணின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் 17,850 கீழே பார்த்தோம்னா 17,700, 17,500 கிட்டத்தட்ட 17,000 வரையா அதுக்கு மேலே போக போக வந்து அதில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகும். ஏன்னா ஸ்பாட் ப்ரைஸில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து மைனஸ் பண்ணோன்னா அங்கே இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அது வந்து கீழே போக போக வந்து கூட்டிகிட்டே போகும்.
ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்தவரையாக பார்த்தோன்னா இந்த 17,850ன்றது வந்து அட் தி மணி, அது கீழே உள்ளது வந்து எல்லாமே இன் தி மணியில் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா அவுட் ஆஃப் த மணி பார்த்தோன்னா இந்த 17,850க்கு மேலே உள்ள எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கும். இப்போ இதில் உள்ள ப்ரீமியம்லாம் பார்த்தோன்னா அதில் 17,900க்கு வந்து 73 rupees இருக்கும். அப்புறம் 18,000க்கு வந்து 37 rupees இந்த மாதிரி இருக்கும். இந்த 73 rupees 37 rupees இதுக்கப்புறம் கீழே போக போக பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீமியம் வந்து கம்மியாகிட்டே போகும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவில் தான் வரும். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா மார்க்கெட் வந்து இப்போ இதே ரேஞ்சிலே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ ஃபுல்லாகவே வந்து ஜீரோவாயிருக்கும். அந்த ப்ரீமியம் ஃபுல்லாகவே வந்து ஜீரோவாயிருக்கும். ஸோ இந்த இது வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்தி மணியில் பார்த்தோன்னா இந்தி மணியில் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். இது எக்ஸ்பைரி நெருங்க பார்த்தோன்னா அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அப்படியே இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வரும். லாஸ்ட்டாக எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தோன்னா அங்கே இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஜீரோவாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கால் ஆப்ஷனை பொறுத்தவரையா எப்படி வந்து நீங்கள் பையராக இருக்கீங்க இல்லை செல்லராக இருக்கீங்கன்னா எதை சூஸ் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எப்போயுமே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எப்படினாலும் அந்த இது கரைஞ்சு வர அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ ப்ரீமியம் பையர் பே பண்ணுற அந்த ப்ரீமியமில் உள்ள எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கிற அதாவது அவுட் ஆஃப் த மணியில் உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதை செல் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதே நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் ஒரு பையராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்தி மணியை சூஸ் பண்ணணும். இந்தி மணியில் தான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு கரெக்டாக அந்த இதுக்குள்ளே இந்தி மணியில் முடிகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிறையா சான்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்கும். இப்போ புட் ஆப்ஷனுக்குள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை பற்றி பார்க்கலாம். இப்போ புட் ஆப்ஷனுக்கு சேம் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது அதே இது நிஃப்டியில் சூஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க 17,850 ஸ்பாட் ப்ரைஸு. ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து இப்போ புட் ஆப்ஷனில் பார்த்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஸ்பாட் ப்ரைஸ்க்கு மேலே உள்ள எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து இந்தி மணியில் இருக்கும். ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறது வந்து 17,950 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரீமியம் வந்து 164 rupees இருக்குது. ஸோ இதை வச்சு இதுக்கு வந்து எப்படி இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். புட் ஆப்ஷனுக்குள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா என்னன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ இந்த இதில் வந்து 17,950 மைனஸ் 17,850 வந்து இங்கே வந்து அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 100 rupees-ஆக இருக்குது. நம்ம ப்ரீமியமில் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி பார்க்கணுன்றதை லாஸ்ட்டாக கால் ஆப்ஷனில் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ப்ரீமியமில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ மைனஸ் பண்ணோன்னா 164 மைனஸ் 100 வந்து 64 rupees வருது. ஸோ இந்த 64 rupees தான் வந்து புட் ஆப்ஷனை பொறுத்தவரையாக வந்து இங்கே எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதே தான் கால் ஆப்ஷனில் பார்த்தா அப்படியே சேம் தான் இங்கேயும் இன்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்கிற எல்லாமே வந்து இந்தி மணியில் வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் இருக்குன்னா அது வந்து அவுட் ஆஃப் த மணியில் வரும். அப்புறம் மார்க்கெட் வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அது வந்து அத்தி மணியில் வரும். இப்போ அதே ஆப்ஷன் சைடில் பார்த்தோன்னா இந்த 17,850 கீழே இருக்கிற எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணியில் வரும். அதாவது இங்கே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்பைரி நெருங்க வந்து இந்த வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வந்து ஜீரோவாயிரும். அடுத்தது வந்து இது 17,850க்கு மேலே இருக்க எல்லாமே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்கும். இங்கே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ ப்ளஸ் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து எக்ஸ்பைரி நெருங்க வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஜீரோவாயிரும். ஸோ இந்த இது ஃபுல்லாகவே வந்து இந்தி மணின்னு சொல்லுவோம். எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த இதை வந்து கரெக்டாக அத்தி மணின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம ஆப்ஷன் சைடில் நம்ம சாதாரணமாக பார்த்தாலே அது வந்து இந்தி மணியை வந்து கரெக்டாக எல்லோ கலர் இந்த இதில் இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து எல்லோ கலரில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ பையராக இருக்கீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து இந்தி மணியில் பை பண்ணணும். அப்போனா தான் எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்தி மணியில் க்ளோஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணியில் பை பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பைரி நெருங்க இன்கேஸ் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்தி மணிக்குள்ளே வரல அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்கும். இப்போ அப்படியே செல்லர் சைட் பார்த்தோன்னா செல்லர் வந்து என்னைக்குமே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்கிறது அதாவது அவுட் ஆஃப் த மணியில் உள்ள ஆப்ஷனை வந்து செல் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து அந்த இது வந்து இந்தி மணிக்குள்ளே போகல, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூக்குள்ளே போகலைன்னா அந்த ப்ரீமியம் அங்கே இருக்க எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து உங்களுக்கு அப்படியே ப்ராஃபிட்டாக வரும். மணினஸை பொறுத்தவரை அந்த 3 டைப்பை தாண்டி இன்னும் 2 டைப் இருக்குது. அது என்னதுன்னா டீப் இந்தி மணி, டீப் அவுட் ஆஃப் த மணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ கால் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தோம்னா கால் ஆப்ஷனில் வந்து அதுக்கு இப்போ ஸ்பாட் ப்ரைஸ்க்கு கீழே போக வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கூடிக்கிட்டே போகும்னு சொன்னோம். இப்போ இது எதில் வந்து ரொம்ப நிறையா வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கோ அதை வந்து டீப் இந்தி மணின்னு சொல்லுவோம். இப்போ அதே தான் ஆப்போசிட்டில் எதில் வந்து நிறையா எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது ரொம்ப தாண்டி இருக்குன்னா அதை வந்து டீப் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை இப்போ வந்து ஆப்ஷன் சைடில் பார்த்தோன்னா இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 17,850 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து இப்போ ரொம்ப கீழே அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப எங்கே வந்து நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,400 300 அதில் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஒரு 500 600 அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா டீப் இந்தி மணின்னு சொல்லுவோம். அதே இது அவுட் ஆஃப் த மணி, டீப் அவுட் ஆஃப் த மணியில் பார்த்தோன்னா இப்போ
ஒரு 19,000க்கு மேலலாம் பார்த்தோன்னா, இங்கே எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ₹1 இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து டீப் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஏதோ மணினஸ் வச்சு, அதாவது இந்தி மணி, அத்தி மணி, அவுட் ஆஃப் த மணியை வச்சு எப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்து ஆப்ஷன் செயினில் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஷன் செயினை பற்றி நம்ம இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, இதை வச்சு நீங்கள் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஆப்ஷன் செயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின் எடுத்திருக்கேன். இப்போ என்எஸ்சியோட ஆப்ஷன் செயினில் பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம எந்த இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸில் உள்ள சூஸ் பண்ணிக்கலாம். இதே இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து அதோட டெரிவேட்டிவ்ஸ் செக்ஷனில் நம்மளுக்கு அதுக்குள்ள ஆப்ஷன் செயின் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸை பொறுத்தவரையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ இதில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வீக்கும் எக்ஸ்பைரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு மந்த்துக்கும் எக்ஸ்பைரி இருக்கும். இது ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த வீக்கோட லாஸ்ட்டு தேர்ஸ்டேயில் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் ஆகும். ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தோன்னா தேர்ஸ்டே வந்து அந்த எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறமா இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தோன்னா, இங்கே சென்ட்ரல் இந்த ஸ்ட்ரைக்குன்னு போட்டு இங்கே இருக்க ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து இந்த இதில் இப்போ இந்த கலரில் எல்லோ கலரில் ஷேடாக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து அது வந்து இந்தி மணின்னு சொல்லுவாங்க. இப்போ கால் ஆப்ஷனை பொறுத்தவரையாக வந்து இந்த சைடு, அதாவது கால் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சைடில் லெஃப்ட் சைடு இருக்கும். புட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சைடில் ரைட் சைடு இருக்கும். இப்போ கால் ஆப்ஷனை பொறுத்தவரையாக வந்து இந்த இதில் மேலே உள்ள ஃபுல்லாகவே வந்து இந்தி மணி, கீழே இந்த இதில் உள்ள ஃபுல்லாகவே வந்து அவுட் ஆஃப் த மணி. புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோன்னா அதே வந்து கீழே இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இந்தி மணியாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே மேலே போக போக வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கும். அப்புறம் ஆப்ஷன் சைடில் இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம். அந்த இதில் வந்து இப்போ கால் ஆப்ஷனுக்கு எல்டிபின்னு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து அதோட ப்ரீமியம் ப்ரைஸ். அதாவது எல்டிபின்றது வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். அதோட ப்ரீமியம் வந்து என்ன ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது இந்த இதில் இருக்கும், இந்த காலமில் இருக்கும். அதே இது புட் ஆப்ஷனுக்கு எல்டிபி காலமில் வந்து அதோட ப்ரீமியம் இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக வந்து இந்த காலமில் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து என்னென்ன எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கோ, இப்போ இந்த எல்டிபி ப்ரீமியம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அது வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த இது வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதுக்கும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றதும் அந்த டீட்டெயிலும் இங்கே இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து இதை வச்சு எப்படி ஆப்ஷன் செயினை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றதை வந்து சிம்பிளாக பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, ஒரு பையரும் ஒரு செல்லரும் இருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஒரு செல்லர் வந்து அந்த கான்ட்ராக்டை செல் பண்ணியிருப்பாரு, ஒரு பையர் வந்து அந்த கான்ட்ராக்டை பை பண்ணியிருப்பாரு. இப்போ ஒரு செல்லர் செல் பண்ணி பையர் வந்து அதை பை பண்ணியிருக்காருன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே வந்து ஒன்றா இருக்கும். இதே இது வந்து ரெண்டு பேருமே இவரும் பை பண்ணவர் வந்து செல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாரு, செல் பண்ணவர் வந்து பை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. அந்த ஒன்று வந்து ஜீரோவாக இருக்கும். இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ஆப்ஷன் சைடில் பார்த்தோன்னா இங்கே ஓஏன்னு ஒரு காலம் இருக்கும். ஓஏன்றது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது வந்து கால் ஆப்ஷன் இருக்கும், புட் ஆப்ஷனுக்கும் இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா இப்போ கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஓஏ இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு சைட்லையும் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோன்னா ஓஏ வந்து எங்கே நிறையா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சேம் வந்து புட் ஆப்ஷன்லேயும் வந்து ஓஏ வந்து எங்கே நிறையா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம்னா, இப்போ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டோம்னா செல்லர் பையர் இருக்காங்க. பையர் வந்து ப்ரீமியம் மட்டும் பே பண்ணுவாங்க. அதாவது அந்த ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். 2000 தான் இருக்கும், 4000, 5000 இந்த மாதிரி தான் இருக்கும். இதே இது செல்லர் வந்து அதுக்கு பே பண்ணுற மார்ஜின் வந்து பார்த்தோன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷனில் வந்து 1,29,000 கிட்டத்தட்ட 1,30,000 ஓஏ வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா 1,30,000 கான்ட்ராக்ட் வந்து செல் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பையர் வந்து ஸ்பெண்ட் பண்ண வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே இது வந்து செல்லர் ஸ்பெண்ட் பண்ணது 1,30,000 கான்ட்ராக்ட் வந்து இந்த சைடு வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பே பண்ணியிருக்க மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு மட்டுமே வந்து 1 lakh வரை வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். இதே இது வந்து பையர் சைடு பார்த்தோம்னா அதோட ப்ரீமியம் வந்து இப்போ 18,000க்கு எவ்வளோ இருக்குன்னா 37 rupees தான் இருக்குது. ஸோ 37 rupeesனால் அவங்க வந்து ஒரு 2,000 அவ்வளோதான் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செல்லராக இருக்கவங்க வந்து எப்போயுமே வந்து ரொம்ப இன்ஸ்டியூட்ஸ் தான் நிறைய பேர் வந்து செல்லர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி அந்த இதில் இருப்பாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் எல்லோரும் போகிறாங்களோ அந்த டைரெக்ஷனில் நம்ம மேக்ஸிமம் வந்து ட்ரேட் எடுத்தாலே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த இது படி பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல 18,000 கால் ஆப்ஷனில் வந்து நிறையா பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நிறையா மணி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து
அந்த டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ட்ரேடிங் டைமில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இந்த ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இது படி பார்த்தோன்னா இப்போ 18,000 கால் ஆப்ஷன் வந்து இவ்வளோ பேர் ஓஐ இவ்வளோ நிறையா இருக்குது. ஸோ நிறையா பேர் செல்லர்ஸ் வந்து இங்கே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ கால் ஆப்ஷனை வந்து ஒரு செல்லர் செல் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து அந்த 18,000 தாண்டி வந்து மேலே போகாது அப்படின்றதுல தான் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேலே போச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் வரும். ஸோ இந்த இது வந்து 18,000 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது டவுன் சைடு பார்த்தோன்னா புட் ஆப்ஷனில் எங்கே வந்து நிறையா ஓஏ இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே 17,800 இந்த இதில் வந்து நிறையா ஓஏ இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா 1,30,000 இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா 1,30,000 செல்லர்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து நிறையா மார்ஜின் பே பண்ணி வந்து செல் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துலையும் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டை ஏறப்போகுது அப்படின்னு ஒரு வியூ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எங்கே வந்து புட் ஆப்ஷனில் வந்து நிறையா ஓஏ இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே மார்க்கெட் இறங்க போகுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறதுக்கு வந்து கால் ஆப்ஷனில் எங்கே வந்து ஓஏன் வந்து நிறையா இருக்குது அதை பொறுத்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட முடியாது. ஏன்னா இது வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்து ட்ரேடிங் டைமில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷன் சைடு புட் ஆப்ஷன் சைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வேணால் எடுத்துக்கலாம். பட் இதே நம்பி வந்து ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியாது. இதுக்கு அடிஷ்னலாக வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் பார்ப்போம். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து வச்சு நம்ம என்ன ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷனோட மணினஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த இதில் பார்க்குறப்போ வந்து ப்ரீமியம் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் சேர்ந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து இருக்குன்னா அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து அடுத்த சாப்டரில் பார்ப்போம். அதில் வந்து என்ன இருக்குன்னா ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவாக இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.